பிரேசலா, என் பேர் சுகன்யா. நான் கருங்குழியிலேருந்து வரேன். ஐயாவை பற்றி எப்படி தெரியும்னா, விக்டர் பாஸ்டர் பற்றி அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணால் ஐயா நிறைய சொல்கிறாரு, அப்படியே எல்லாம் நடக்குது, அவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாமே அப்படியே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நானும் இங்கே வரணும் நினைப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப தடை, வர முடியாது. குழந்தைய பார்த்துக்கணும் அப்படி இப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி என்ன பண்ணலாம், ஒன்றுமே புரியல எனக்கு. சரி நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, திடீர்னு அன்றைக்கி நைட்டு என்னென்னா, என் பின்னாடி ஒரு இருள் ஆவி. அதை நான் அன்றைக்கி பார்த்தேன். அந்த ஆவியை நான் ரொம்ப கோவப்படுவேன், பயங்கரமாக டென்ஷன் ஆவேன். எதுக்கு அப்படி ஆகிறேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு குழந்தைய போட்டு அடிச்சிருவேன், இல்லை அவன் ஒரு மாதிரி பண்ணுவார். குட்டி பையன், அவருக்கு 3 வயசு தான் ஆகுது. நைட் ஆனால் ஒரு 12 மணி 1 மணி ஆனால் அவருக்கு என்ன ஆகும் தெரியாது, திடீர்னு கத்துவார். நான் எப்படி பிடிச்சாலுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை அழுவார், ஓடுவார், திடீர்னு ஓடுவார், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்ட்டு. நான் இங்கே வந்தேன், ஐயா அன்றைக்கி அன்றைக்கி எனக்கு ப்ரேயர் பண்ணார். உன்னை விட்டு ஒரு இருள் போகுதுன்னு சொன்னார். அந்த இருள் போய் எனக்கு அன்னியிலேருந்து இன்னை வரையும் என்னோட வாழ்க்கை வெளிச்சமாக தான் நிற்கிது. இப்போது எனக்கு அந்த கோவம், நான் இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணிக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருந்தது. நான் என்னைக்கு இங்கே காலை வச்சேனோ, நான் ஒரு மாதம் கூட ஆகலை. ஐயா விக்டர் பாஸ்டர் எனக்கு தலை மேலே கூட கை வைக்கல. நீங்கள் அங்கே நில்லுங்க அப்படின்னு தான் சொன்னார், தூரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் கையை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இருள் போச்சு. திரும்ப என்னோட வாழ்க்கையில் அந்த இருள் வரவே வராது. நீங்கள் என்ன நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, எப்படி ப்ரேயர் பண்ணணும், உங்கள் விசுவாசமாக நீங்கள் ப்ரேயர் பண்ண எது பண்ணாலும். நான் ரொம்ப பயப்படுவேன் எல்லாத்துக்குமே. என்னடா இது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுமா, இப்படி போயிடுமா, இதே தான் பண்ணுவேன். நான் சிஸ்டர்கிட்டையும் அதுதான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொன்னார் அதை நீங்கள் செய்யுங்க, அதை பண்ணுங்க, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என் குழந்தைக்கு ஒரு நாள் நைட்டு சரியான ஜுரம். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பயம். ஐயோ ஜுரம் வந்தால் சீக்கிரம் சரியாகுது பிள்ளைக்கு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏசப்பாவோட அந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு இது எப்படியாவது கொஞ்சம் குடிக்க வச்சா நல்லா இருக்குமே. மணி ஒரு 2 மணி இருக்கும். அவனே எழுந்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். டக்குன்னு அதில் 2 ஏசப்பா ரத்தத்தை ஊற்றி கொடுத்த அந்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆகலை, தானாக வேர்த்து ஃபுல்லாக ஊற்றி அந்த ஜுரமே இன்ன நாள் வரையும் என் பிள்ளைக்கு ஜுரம் வரவே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ்.